ஏழுமலையான் கோவில் முன்னாள் நிர்வாகி ஒருவர் காணிக்கை பணத்தை திருடி 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்த வழக்கை மீண்டும் விசாரிக்க தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார். மூடி மறைத்த விவகாரத்தை தோண்டினால் பல்வேறு மர்மங்கள் அம்பலப்படும் என கூறியுள்ளதன் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் கோவில் இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டும் கோவில்களில் முன்னிலை வகிக்கிறது. கோடிகளில் காணிக்கை வருவாய் வரும் கோவிலில் பணியாற்றிய சாதாரண ஊழியர் ஒருவர் கோடீஸ்வரராகும் கனவில் கொக்குமாக்கு வேலையில் ஈடுபட்டுள்ளார். விஷயம் அம்பலமானதும் மோசடி செய்து வாங்கிய சொத்தில் ஒரு பகுதியை நன்கொடையாக கோவிலுக்கு வழங்கி எஸ்கேப் ஆனதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மோசடிக்கு துணை போனவர்கள் சிக்குவார்களா? கோயம்புத்தூரைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உண்டியல் காணிக்கைகளை கணக்கிடும் பணியை கண்காணிக்கும் ஊழியராக பணியாற்றி வந்தார். திருப்பதி மலையில் உள்ள பெரிய ஜீயர் மடம் சார்பில் கண்காணிப்பு பணியாளராக இவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அங்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த ரவிக்குமார் அண்மை காலமாக கோடிகளில் சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார். சாதாரண ஊழியரான இவர் எப்படி கோடிகளை சம்பாதித்தார் என்பது தொடர்பாக தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக ரவிக்குமாரை தங்களது கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்த அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக கடந்த ஆண்டு பிடித்தனர். விசாரணையில் ஏழுமலையானுக்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய அமெரிக்க டாலர் கரன்சிகளை ஆட்டையை போட்டது அம்பலமானது. இதேபோன்று 20 ஆண்டுகளாக திருட்டு வேலையில் ஈடுபட்டவர் 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்ததை அறிந்து விஜிலன்ஸ் அதிகாரிகளே அதிர்ச்சியில் ஆடி போயினர். ஆனால் இந்த விவகாரத்தை காவல் நிலையம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாமல் லோக் ஆயுதாவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அங்கு நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து தேவஸ்தான நிர்வாகத்திற்கும் ரவிக்குமாருக்கும் இடையே சமரச உடன்படிக்கை ஏற்பட்டது. அதன்படி திருப்பதியில் 2 இடங்களில் வாங்கி வைத்திருந்த 15 அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளை தேவஸ்தானத்தின் பெயருக்கு ரவிக்குமார் நன்கொடையாக வழங்கியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் காணிக்கை வருவாயை திருடி 100 கோடி ரூபாய்க்கு மேல் சேர்த்த சொத்துக்களில் ஒரு பகுதியை மட்டும் நன்கொடையாக வழங்கிவிட்டு ரவிக்குமார் தப்பித்ததாக பாஜக நிர்வாகியும் திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர்களில் ஒருவருமான பானுபிரகாஷ் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த வழக்கை மீண்டும் முறையாக விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கிடப்பில் போடப்பட்ட இந்த விவகாரத்தை மீண்டும் தோண்டி எடுத்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடுவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். கோவில் பணத்தை திருடி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்த ரவிக்குமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத வகையில் அதிகாரிகள் போலீசார் அழுத்தம் கொடுத்தனரா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. ஆந்திராவை உருக்கிய இந்த விவகாரத்தை மூடி மறைக்க சிலர் முயற்சிப்பதால் ரவிக்குமார் உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் பானுபிரகாஷ் ரெட்டி கூறியுள்ளார். எனவே அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பணியில் இருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்ட குழுவை அமைத்து உரிய விசாரணை மேற்கொண்டு ரவிக்குமார் வாங்கி குவித்துள்ள மற்ற சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பானுபிரகாஷ் ரெட்டி கேட்டுக்கொண்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் காணிக்கை பணத்தை திருடி முன்னாள் ஊழியர் 100 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்த விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது.